ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்ட் டிசைன். ஆல்ரெடி நீங்கள் சிம்பிள் டிசைன் பார்த்துருப்பீங்க. அது எபிசோட் 4, இது எபிசோட் 5. சரி, ஓகே. இந்த சீரிஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட் டிசைனிங் யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனை வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 4 வீடியோ பார்த்துட்டு இது 5வது வீடியோ. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே நீ கன்சிஸ்டன்ட் டிசைன் சொல்லிகிட்டே இருக்கியா, அது என்ன தாண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் அதுக்கான வீடியோ. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அதுக்கு எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 100 வெப்சைட் இருக்குன்னா 100 வெப்சைட் ஒரு மாதிரி இருக்காது. இன்றைக்கெல்லாம் லட்சம் வெப்சைட்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு யூஸருக்கும் அந்த வெப்சைட்டை பற்றி புரிஞ்சுக்கிறக்கும் எப்படி சொல்கிறது, ஃப்ளூயன்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது லேப்டாப்போ ஒரு புது ஃபோனோ வாங்கினோம்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு அந்த ஃப்ளூயன்சி, நமக்கு அந்த கன்வீனியன்ஸ் கிடைக்கும், கரெக்டாக. அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட் யூசர்ஸுக்கும் ரெகுலராக அந்த வெப்சைட் யூஸ் பண்ண தான் அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியான ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் வெப்சைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு லேர்னிங் ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுவும் ஒரு லேர்னிங்கில் தான் வரும். ஏன்னா அவங்க எங்கே உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எங்கே கிளிக் பண்ணால் எங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே சில டைம் ஆகும், கரெக்டாக. ஸோ அந்த டைம் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஃபோட்டோஷாப்லாம் ஃபிக்மா யூஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் ஃபிக்மா யூஸ் பண்ணுறதுக்கும் இனிஷியல் டேஸில் யூஸ் பண்ணுறது இருக்கும்ல, அந்த லேர்னிங் டைம் தான். பட் இந்த வெப்சைட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் இருக்கும். 1 வீக், 2 வீக்ஸ், 2 டேஸ், 3 டேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த டைமை எவ்வளோ சீக்கிரம் குறைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட டேட்டாவையோ இன்ஃபர்மேஷனையோ பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்ட் டிசைன் ஒர்க் ஆகுது. என்னடா இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் கன்சிஸ்டன்ட் டிசைன் இல்லைன்னா, அதெல்லாம் கன்சிஸ்டன்ட் டிசைன் அப்ளை ஆகிருக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது அடிப்படை அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது கன்சிஸ்டன்ட் டிசைனை என்னென்னு பார்ப்போம். கன்சிஸ்டன்ட் டிசைன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக உங்கள் வெப்சைட்டில் எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் நடக்குதோ அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சிமிலரான ரெஸ்பான்ஸ் வந்தால் கன்சிஸ்டன்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் ரெஸ்பான்ஸ், எல்லா ஆக்ஷனுக்கும் சேம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் லிங்க் அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் வெப்சைட் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும் போதெல்லாம் ஒரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே அதே மாதிரியே க்ரியேட் பண்ண வேண்டியது அவசியம். சம்டைம்ஸ் பாப்பப்பு, சம்டைம்ஸ் எப்படி சொல்கிறது, புதுசாக வேறு ஏதாச்சும் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எதிர்பார்க்காத ரியாக்ஷன்ஸ், கரெக்டாக. நான் கிளிக் பண்ணுறேன், எப்போவுமே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜில் எனக்கு தேவையான டேட்டா இருக்குங்கிறது ஈஸியாக. இல்லை சடனாக நான் கிளிக் பண்ணுறேன், உடனே ஒரு பாப்பப் வருது, அதில் ஏதாச்சும் பார்க்குறதுங்கிறது ஈஸியாக. எப்படின்னா சேம் ரெஸ்பான்ஸ், எப்போவுமே ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எந்த இடத்துல ஆக்ஷன் நடந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நேவிகேஷன் பாரை பற்றி ஏன் அடிக்கடி வருதுன்னா, எந்த பேஜில் இருந்தீங்கனாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடிய விஷயம் ஹெட்டரில் இருக்கிற மெயினான விஷயம் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது நேவிகேஷன் பார். ஸோ இந்த நேவிகேஷன் பாரில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் இந்த இடத்துல என்ன கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நேவிகேஷன் பாரில் இருக்கிற மெயின் டைட்டில்ஸை ஹைட் பண்ணி வைக்காதீங்க. அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது, ஹோவர் பண்ணும்போது இல்லை அதில் இருக்கிற சப் மெனூஸ் எல்லாம் நீங்கள் ட்ராப் டவுனில் காட்டலாம், அது பிரச்சனை கிடையாது, தட்ஸ் ஃபைன். பட் மெயின் ஹெட்டிங்ஸை எப்போவுமே ஹைட் பண்ணியோ இல்லை ஒரு ஹெட்டிங்குள்ளே போய் இன்னொரு ஹெட்டிங்குள்ளே போகிற மாதிரியோ இல்லை ட்ராப் டவுனில் செக் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி வைக்காதீங்க, ஓகே. இதுதான் செகண்ட் திங் ஃபார் கன்சிஸ்டன்சி. அதுக்கு அடுத்தது சேம் வேர்ட்ஸ். எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நிறைய டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்கே சிமிலரான வேர்ட்ஸ், காமனான வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அதுக்கப்புறம் ஃபாரம், இந்த எல்லாமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். பட் ஃபாரமோ இல்லை சேட் ரூமோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் இன்னும் ஒரு விஷயம், நேவிகேஷன் பாரில் ஒரு இடத்துல சம்டைம்ஸ் நான் சில வெப்சைட்ஸில் பார்த்துருக்கேன், ஹோம் பேஜில் இருக்கும்போது நேவிகேஷன் பார் ஒன்று இருக்கும், அதில் சேம் கான்டாக்டர்ஸ்க்கு ஒரு டைம் இருக்கும், அபவுட்டஸ் பேஜ் அப்படின்னு இன்னொரு பேஜில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இருந்துச்சுன்னா, ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் டாப்பிக்கில் வருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, காமனான வேர்ட்ஸ், அபவுட்டஸ், கான்டாக்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமன், எல்லாத்துக்குமே தெரியும். கான்டாக்டர்ஸ்னு போட்டால் அந்த பேஜில் என்ன இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாப் சேட் ரூம், அதுக்கப்புறம் ஃபோரம், இந்த மாதிரி சேட் இந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வரதை விட காமனாக எப்போவுமே இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அபவுட்டஸ், கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக யூசர்னால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் குறையும். நம்மளோட சிம்பிள் 1 லைன் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெப்சைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட டேட்டாவையும் நம்ம வெப்சைட்டை விட்டுட்டு, நம்ம வெப்சைட்டை கற்றுக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க.
ஸோ அதுதானே நமக்கு வேணும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருந்த பிரகாரம் அதுதான் நமக்கு நீடட். ஸோ நம்ம வெப்சைட்டை ரொம்ப சிம்பிளாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட எபிசோட் 6 வீடியோ. வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் எல்லாம் பண்ணி வச்சுங்க. நான் வந்து சின்னதாக ஒரு சேனல் அப்டேட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எல்லாருமே டெலகிராமில் என்கிட்ட ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. டெலகிராமில் ஒரு சேனல் வச்சுருக்கோம். டிசைன் வித் ரமுக் தான் சேனல் நேமு. சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த சேனலில் நான் பெருசாக சேட்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுறேன். பட் மெயினாக அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எங்கேயாச்சும் லிங்க்டின்ல வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் போடுவேன். அது போக டெலகிராம் நம்ம சேனல்லையும் போடுறேன். நிறைய யூசர்ஸ் இருந்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 32 பேர்கிட்ட இருப்பாங்க. நான் உங்களுக்கு கீழே லிங்கை ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you soon next video. நெக்ஸ்ட் வீடியோக்கு மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிசைன். See you soon. Bye bye.